கண்ணியமானவர்களே, நாம் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த ஒரே ஒரு அமலானது போதும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அல்லாஹு தாலா அவங்களுக்கு நிறைவேற்றி தந்து விடுவான். ஏன்னா ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. போன வருடம் இந்த ஒரு அமலை ஒரு காரியத்தை நினைத்து நியத்து வச்சு செஞ்சாங்க. ஆனால் இந்த வருடம் முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹாலா அவர்களுக்கு அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றி தந்துட்டான். அந்த ஒரு ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டான். அப்படி என்ன ஹாஜத்தை நியத்து வச்சு இந்த ஒரு அமலை செஞ்சாங்க? அப்படி அல்லாஹ் இந்த வருடம் அவர்களுக்கு எப்படி கொடுத்தான்? அது என்னத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்மணி, ரொம்ப ஏழ்மையான பெண்மணி, இன்னும் ரொம்பவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, கணவனால் எந்த விதமான சம்பாத்தியமும் இல்லை, இன்னும் தன்னுடைய குடும்பத்தார்களால், தாய் தந்தையர்களால் எந்த விதமான சம்பாத்தியமும் கிடையாது, எந்த ஒன்றுமே இல்லாமல், எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல், என்ன செய்வது, நம்ம பேசாமல் தற்கொலை செய்து கொள்ளலாமா, நம்ம மௌத்தாகி விடலாமா, நமக்கு சம்பாத்தியம் இல்லை, சொந்தமாக வீடு இல்லை, சொந்தமாக இடம் இல்லை, இன்னும் நமக்கான நம்மளுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கான எந்த விதமான பொருளாதார வசதிகளும் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒரு உருது கிதாபில் இந்த ஒரு அமலை பார்த்து செய்கிறாங்க. அல்லாஹ் தாலா அதனின் காரணமாக அந்த பெண்மணி சென்ற வருடம் இதை நிறைவேற்றித்தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நியத்துச்சு இந்த ஒரு அமலை செஞ்சாங்க. அல்லாஹ் தாலா இந்த வருடம் அந்த பெண்மணிக்கு நினைத்த எல்லாத்தையுமே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துட்டான். அதில் எப்படின்னு கேட்டால், அந்த பெண்மணி, யாரெல்லாம் எனக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணும், சொந்தமாக ஒரு வீடு வேணும், திருமணமாகி நீண்ட நாட்களாக எந்த விதமான வீடும் இல்லாமல் நான் வாடகை வீட்டில் தாண்டா அல்லா குடியிருக்கிறேன், இன்னும் அந்த வாடகை கொடுப்பதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு, அந்த ஒரு அமலை செஞ்ச அந்த பெண்மணிக்கு அல்லாஹு தாலா இந்த வருடம், போன வருடம் ஆஷுராவில் முஹர்ரம் மாதத்தில் இந்த ஒரு அமலை செய்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன காரணமாகனா, வீடு கேட்டு, அல்லாஹ் வீடை தரணும், சம்பாத்தியத்தை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வருடம் ஒரு கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஜேஎம்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் அல்லாஹாலா அவர்களினுடைய கம்பெனியில் அவங்கள ஆக்குறான். இன்னும் அவர்களுக்கு எந்த வீட்டை அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களோ அதை விட அல்லாஹாலா ஒரு மாளிகையை கட்டக்கூடிய அளவிற்கான பொருளாதார வசதி அல்லாஹ் கொடுக்குறான். இன்னும் அவர்களினுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொருளாதார வசதிகளையும் அல்லாஹ் தர்றான். இப்படி அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை, மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான அமல் தான் இந்த ஒரு அமல். இந்த ஒரு அமலை நீங்களும் எதை நினைத்து நியத்து வச்சு இந்த ஒரு அமலை செஞ்சாலும் அடுத்த முஹர்ரம் வருவதற்குள் அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தருவான். என்ன சொன்னால், இந்த ஒரு அமலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த நோக்கத்திற்காக வேண்டுமானாலும் செய்யலாம். தேவையில்லாதவங்க அப்படின்னா அது அல்லாஹ் ரப்பு மட்டும்தான் தேவையில்லாதவன். நாம் மனிதர்களாக படைக்கப்பட்ட எல்லோருமே ஒவ்வொரு தேவையுடையவர்களாக தான் இருப்பாங்க. சிலருக்கு இது போன்ற வீடு தேவைகள் இருக்கும், இன்னும் சிலருக்கு நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த கடனை அடைப்பதற்கான பணம் வேண்டும் என்ற தேவை இருக்கும். இன்னும் சிலர்களுக்கு உடலில் நோய் இருக்கும், அந்த நோய்க்கான ஆரோக்கியம் வேண்டும் என்ற தேவை இருக்கும். இன்னும் சிலருக்கு ஒரு மனிதனை பிடித்திருக்கும், ஒரு மனிதனை விரும்புவாங்க, ஒரு பெண்மணியை ஒருத்தவர் விரும்புவார். ஆனால் அவர்களுடன் சாலிகான முறையில், ஹலாலான முறையில் நிக்கா முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட தேவைகளை நீயத்து வச்சு இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சால் போதும், அல்லாஹு தாலா உடனடியாக நம்மளுடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். அப்படி என்ன ஒரு அமலை அந்த பெண்மணி இந்த முஹர்ரம் மாதத்தில் செஞ்சாங்க அந்த நீயத்து வச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு தஹஜ்ஜத்தில் எழுந்து கொள்ள வேண்டும். தஹஜ்ஜத்தில் எழுந்து கொண்டு தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு 4 ரக்காயத்தோ அல்லது 8 ரக்காயத்தோ அல்லது 12 ரக்காயத்தோ உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் தொழுது முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை செய்யணும். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹினுடைய பேரை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, 99 திருநாமங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 99 திருநாமங்களையும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை 12 முறை ஓத வேண்டும். ஓதிட்டு நபியின் மீது 12 முறை ஸலவாத் சொல்லணும். பிறகு அல்லாஹ்விடத்தில் என்ன தேவைகளை நாம் கேட்டாலும் அதை அல்லாஹ் தஆலா அடுத்த முஹர்ரம் வருவதற்குள்ளே நமக்கு நிறைவேற்றி தந்துடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை தேவையுடையவர்கள், இன்னும் பண கஷ்டப்படக்கூடியவங்க, இன்னும் கடன் பிரச்சனையினால் மாட்டிக்கொண்டு இருக்கவங்க, இன்னும்
சொந்தமாக வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க, இன்னும் பிஸ்னஸில் காசு முழுவதையும் போட்டு லாக் ஆகி கொண்டு அடுத்து நம்ம என்ன பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்னு புலம்பி தவிக்கக்கூடியவங்க, இப்படி யாரெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹு தாலா அடுத்த முஹர்ரம் மாதம் வருவதற்குள்ளே இந்த ஒரு அமலை செய்யுங்க. அடுத்த முஹர்ரம் ஆஷுராவுடைய தினம் வருவதற்குள்ளே அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை அப்படியே நிறைவேற்றி தருவான். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் உங்களிடத்துல தேவைகள் நிறைவேறலை, துவா கபூல் ஆகலை, ஹாஜத் நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.